நம்ம இதை பாலு கிட்ட சொல்லிடலாமா? அதெல்லாம் வேணாம். அதை பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. என்னடா ஏதாவது சொல்லு, அமைதியா இருக்க. டேய் அபி, பயங்கரமான ஆளுதான் போ. என்னடா 10th தானே படிக்கிற, அதுக்குள்ள டேய் டேய் என்னடா? ஏய் சண்டை போடாதீங்க. நீ என்ன பண்றன்னு பாரு இன்னைக்கு. இப்ப பாரு. டேய் பாலு, ஏய் சண்டை போடாதீங்கடா. டேய் டேய் விடுடா என்ன. அபி, நான் சண்டை போடாதீங்க. என்ன டேய், பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தா. உன் வேலைய பார்த்துட்டு போடி. பாலு, விடு. ஓய் டேய் டேய் என்ன பேசுற நீ? அங்கிள், அங்கிள் அப்படிதான் சீக்கிரம் வாங்க. சொல்லுவேன். என்னாச்சு? எல்லாத்தையும் சொல்லுவேன். போட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? டேய் இல்ல அங்கிள். அப்படிதான் நான் சொல்லுவேன். அபி, என்னாச்சு உங்களுக்கு? டேய் என் முடிய விடுடா. இனிமேல் தான்டா அபி, சொல்லுவேன். டேய் ஏய் ஏய் அபி, அபி, சொன்னா கேளு. சொல்லுவேன்டா. டேய் டேய், எதுக்குடா சண்டை போடுறீங்க? நீ என்ன பண்றன்னு பாரு. கேக்குறேன்ல. டேய் விடு. டேய் 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 போடா. விட்றா அபி. அபி, அபி, என்னாச்சுடா? சாரி அபி, சாரி அங்கிள். நீ எதுக்கு இப்ப பேசாம வர? ஏதாவது பேசு. உன்னோட பிளான் என்ன? அதெல்லாம் இருக்கு, நான் சொல்றேன். நீ என்கிட்டயாச்சும் சொல்லு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீயே பாப்ப. அபி, குழந்தைங்க. அக்கா, அக்கா, சாம், குழந்தைங்க. நான் உள்ள படுக்க வச்சுட்டு தானே போனேன். அங்கதான் இருப்ப, போய் பாரு. நான் பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. நீ சரியா நான் பாத்து. எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க. சாந்தி கூட இருப்பா பாரு. அக்கா, வீனஸ், எங்க போற? அக்கா, குழந்தைங்க. நான் பார்க்கலம்மா. இல்ல. என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அவ இங்கதான் எங்கயாவது இருப்பா. வீனஸ், எதுக்கு அழுகுற இப்ப? இங்கதான் இருப்பா. மா, நீ போய் தேடி பாரு. சரி. நல்லா தேடி பார்க்கணும். பார்த்துட்டு வரேன். வீனஸ், தைரியமா இரு வீனஸ். கண்டிப்பா கிடைச்சிருவாமா. ஹேய் என்ன? இதுக்கப்புறம் இந்த பாப்பாவை திரும்ப கொடுக்க வேணாம், சரியா? என்ன சொல்லும்? என்ன? டேய், டேய் அபி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏன் குழந்தையை தூக்கிட்டு வந்த? டேய் ஒண்ணு டேய் வேணாம். டேய் நான் சொல்றேன்ல. எதுக்கு தான் இப்படி பண்றீங்க? வேணாம். விடு. நீ வா. வா.
அங்கிள் ம் கடல் கண்ணியை பார்த்துருக்கீங்களா? ம் அங்கிள் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன்ல, கடல் கன்னிகளோட கோட்டை 3 கடலை தாண்டி மனுஷங்களால பார்க்க முடியாத தூரத்துல பவள பாறைகளால செஞ்ச அரண்மனையில தான் இருப்பாங்க. அப்ப என்னால அவங்கள பார்க்க முடியாதா? நிச்சயம் முடியும். அதுக்கு நீ உன்னோட மனசை திடப்படுத்தணும். கடலுக்கு பயப்படாம, கரையை திரும்பி பார்க்காம, அந்தி சாயும் நேரத்துல சூரிய வெளிச்சத்துல ஒரு வீரனை போல நடந்து போனா கடல் கன்னிகள் உன்னை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையாவா? நான் சொன்னதை செஞ்சுப்பார், உனக்கே புரியும். மேகங்களின் இடையில் இருந்து கடல் மேல் படுற தங்க வெளிச்சத்துல தூரமா தெரிகிற பாறைகளை நீ இலக்கா வச்சு நடந்து போனா அங்க பவள மாலைகள் அணிந்த கடல் கன்னிகள் உனக்காக காத்திருப்பாங்க. உன்னை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற அரண்மனைக்கு கூட்டிட்டு போவாங்க. கடல் கன்னி முகமறிந்த உன்னை அவங்களோட ராஜகுமாரனா வாழ்த்துவாங்க. அதுக்கப்புறம் உன்னால என்னைக்குமே இந்த பூமிக்கு திரும்பி வர முடியாது.